மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொன்னேரியில் 390.74 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இஸ்லாமியர்களின் ஹஜ் பயணத்திற்கு ஒன்றிய அரசு துணை நிற்க வேண்டும். துரை வைகோ எம்பி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் விரைவில் தமிழ் வழி மருத்துவ கல்வி நடைமுறைக்கு வரும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. கோவையில் 26, 27 தேதிகளில் விஜய் தலைமையில் பூத் கமிட்டி மாநாடு. தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பல்வேறு திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் 2 லட்சம் பயனாளிகளுக்கு 357.43 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதனை அடுத்து 418.15 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற பணிகளையும் 390.74 கோடி மதிப்பீட்டில் 7369 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக திருவள்ளூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமாக திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாகனத்தில் இருந்து இறங்கி பொதுமக்களை சந்தித்து பேசினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் நினைவு கூர்வோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் புனித வெள்ளியன்று கருணை, இரக்கம் ஆகியவற்றை போற்றவும் எப்போதும் பரந்த மனதுடன் இருக்கவும் இந்த நாள் நம்மை தூண்டுகிறதாக கூறியுள்ளார். புனித வெள்ளி என்பது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் நாள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் ஹஜ் பயணத்திற்கு ஒன்றிய அரசு துணை நிற்க வேண்டும் என துரை வைகோ எம்பி வலியுறுத்தியுள்ளார். ஹஜ் பயணத்தை தனியார் மூலம் மேற்கொள்ள உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டுள்ள தடைகளை களைந்து அவர்கள் அனைவருக்கும் மினாவில் தங்கும் இடத்தை உறுதி செய்து தர உரிய முயற்சிகளை மேற்கொண்டு இஸ்லாமியர்களின் புனித பயணத்திற்கு ஒன்றிய அரசு துணை நிற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மினாவில் தங்காமல் ஹஜ் கடமை நிறைவேறாது என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மினா தங்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலைக்கு ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதில் எவ்வித பயனும் இல்லை என்றும் இதனால் பாதிக்கப்பட போவது ஹஜ் செல்ல காத்திருந்த இஸ்லாமிய பெருமக்கள் என்று துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். தமிழ் வழி மருத்துவ கல்வி விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் மாருதி நிறுவனத்தின் அலுவலகம் திறப்பு விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழ் வழியில் மருத்துவ கல்வி இல்லை என மத்திய உள்துறை அமித்ஷா குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு தமிழ் வழி மருத்துவ கல்வி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று உறுதி அளித்தார். மேலும் தமிழகத்தில் மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் அந்த பணிகள் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டு இந்த அரசு பள்ளிகளில் படித்த குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டில் பயின்ற மாணவர்களுக்கு அந்த புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் கூட கூடுதலான புத்தகங்களை மொழிபெயர்க்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது பற்றிய செய்தியை வருகிற 21ஆம் தேதி நடைபெறவிருக்கிற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய விவாதத்தின் போது அறிவிக்க இருக்கிறோம். முழுவதுமாக இந்த 5 ஆண்டுகளுமே தமிழையே படிப்பதற்கான சாத்தியம் இல்லை, அதுல நிறைய சட்ட சிக்கல்களும் இருக்கு. அது இன்னும் அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்படாத நிலை ஒன்று இருக்கிறது. NMC நிர்வாகத்தின் ஒப்புதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கலந்து ஆலோசித்து அதை மேற்கொள்வது. அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பாடுகள் பேச்சு இருக்கக்கூடாது என அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் துறை ரீதியான பணியை விரிவுபடுத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வருகிற 26, 27 ஆகிய தேதிகளில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழக பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. கட்சி வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பு பணிகள் குறித்து கட்சி தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் அடிக்கடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதற்கிடையே கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் கடந்த மாதம் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கட்டமாக பூத் கமிட்டி மாநாடு நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதை ஒட்டி அதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. ஒரு பூத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 2 பேரை நியமனம் செய்து 35,000 பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு மொத்தம் 70,000 கமிட்டி உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி மாநாடு வருகிற 26, 27ஆம் தேதிகளில் கோவை சரவணம்பட்டியில் நடைபெற இருக்கிறது. கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி மாவட்டங்களுக்கான மாநாடு நடைபெறும் நிலையில் மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறது என துணை ஜனாதிபதிக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. இந்த உத்தரவின் போது குடியரசுத் தலைவர் பற்றி நீதிமன்றம் தெரிவித்திருந்த கருத்துக்கு எதிராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் காட்டமாக சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜெகதீப் தன்கர் கருத்துக்கள் நெறிமுறை அற்றவை என விமர்சித்துள்ள அவர், அரசியல் அமைப்பு சட்டத்தை விட பெரியவர்கள் என யாரும் கிடையாது என்று கூறியுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் ஆளுநர்கள் மற்றும் ஜனாதிபதியின் பங்கு குறித்து சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிரிவு 142 பயன்படுத்தி அரசியல் அமைப்பு அதிகாரம் என்ற பெயரில் எந்த ஒரு தனிநபரும் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கால வரையறையின்றி குறைத்து மதிப்பிட முடியாது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிறுவியுள்ளது. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் கருத்துக்கள் நெறிமுறை அற்றவை என்றும் இந்தியா ஒன்றியத்தில் சட்டத்தின் ஆட்சி நிலவுகிறது என்பதை ஒவ்வொரு குடிமகனும் அறிந்திருக்க வேண்டும் என திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை மே 2ஆம் தேதியன்று பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விழுஞ்சத்தில் பொது தனியார் கூட்டாண்மை மாதிரியின் கீழ் 8086.7 கோடி மதிப்பீட்டில் துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது. தெற்காசியாவின் முதல் அரை தானியங்கி துறைமுகமான இதனை மே 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக கேரள மாநில துறைமுகத்துறை அமைச்சர் வாசவன் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், விழுஞ்சம் துறைமுகத்தை மே 2ஆம் தேதி பகல் 11 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிப்பதாகவும் அதன் மூலம் உலகின் கடல்சார் வர்த்தக துறையில் கேரள மாநிலம் முன்னணியில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேவேளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 71,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 8,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 பைசா குறைந்து 109 ரூபாய் 90 காசுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 100 ரூபாய் குறைந்து 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வருகின்ற 28ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்துள்ளதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்துள்ள தவறுகளை எல்லாம் ஆதாரத்துடன் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இங்கு நீதி கிடைக்காவிட்டால் உச்ச நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்தால் பாஜகவிற்கு சீட்டு கிடையாது என்றும் கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராணியும் இருந்தால் அமித்ஷாவிற்கு கடிதம் அனுப்பிவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கட்டும் என்று கடுமையாக விமர்சித்தார். வெட்டித்தனமா இப்ப பாருங்க, இப்ப கேஸ போட்டு இப்ப பெண்டிங் வச்சிருக்காங்க, கோர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க. எதை சீக்கிரமா எலெக்ஷன் கமிஷன் விசாரணையை முடிக்கணும் இபிஎஸ் தரப்புல. இப்ப அவங்களே கூப்பிட்டாங்க 28. இதுதான் நியூஸ், முக்கியமான நியூஸ். இதை வெளியில விட சொல்லுங்க. தைரியம் தான் அமித்ஷாவுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. சார், இப்ப பாஜக நிர்வாகிகளுக்கு யாருக்கும் தமிழ் தெரியாதா? இல்ல அவங்க யாரும் அமித்ஷா கிட்டயோ இல்ல பாஜக தலைமையில சொல்லவா மாட்டாங்க? நீங்க ஏதோ விரக்தியில நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி எங்க அம்மா அதான் பண்ணுவாங்க. ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட நல்லா கம்பேர் பண்ண பயிற்சிக்காங்க. நான் சொல்றது, இது அமித்ஷாவை ஏமாத்தாம கிளியர் பிக்சருக்கு வரணும். தமிழரை உணர்ற மாதிரி உணரக்கூடாது. ஒரு கிளியர் எவ்ரிதிங். லெட்டர் நான் தூக்கிட்டேன், ஸ்டேஜில் மன்னிச்சிட்டேன், அதனால நான் ஏற்று கேட்க முடியாம போயிடுச்சு. விசாரணை தொடங்குகிறது. முதல்ல ரெக்வஸ்ட் பண்ண இவங்க தேர்தல் கொண்டு எடுத்துறாங்க ஹைகோர்ட்ல, அது பெண்டிங் இருக்கு. ரெண்டாவது, அமித்ஷா மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம் பிஜேபிக்கு சொன்னதை அமித்ஷா என்டிஏ கூட்டணி தான் ஃபார்ம் ஆகினாரு. தைரியத்தில் இருந்து தான் இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அதை அமித்ஷாவுக்கு அனுப்புங்க. இதெல்லாம் கொடுத்த கூட நாங்கள் அமித்ஷா. திருப்பூரில் மர்ம நபர் ஒருவர் செல்போன்களை திருடி சென்ற சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் காந்தி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஏடிஎம் மையத்தில் மர்ம நபர் ஒருவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அருகே இருந்த கட்டுமான பணியாளர்களின் செல்போன்கள் மற்றும் கட்டுமான பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள் கைரேகை பதிவுகளை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம்களில் தொடர் கொள்ளை நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க முற்படாதது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் மதுபான பாரில் வாலிபர்களை ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்தி நகர் பகுதியில் தர்மா ரெக்ரேஷன் கிளப் என்ற தனியார் மதுபான பார் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு மது அருந்த வந்த இளைஞர்கள் பார் ஊழியர்களுடன் தகராறு ஏற்பட்ட நிலையில் இளைஞர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்படும் இந்த தனியார் பாரில் அடிக்கடி இதுபோன்று அசம்பாவிதங்கள் நடப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை ஏமாற்றி 2ஆம் திருமணம் செய்த தனது கணவர் மீது காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை மேற்கொண்டதற்கு பாதிக்கப்பட்ட பெண் நன்றி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் நல்லூர் பாளையத்தை சேர்ந்தவர் சௌந்தர்யா. இவர் அதே பகுதியை சேர்ந்த சுபாஷ் என்பவரை 10 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் சுபாஷ் அப்பெண்ணிற்கு தெரியாமல் சோபிகா என்ற மற்றொரு பெண்ணை 2வதாக திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இதனை அறிந்த சௌந்தர்யா கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் அளித்துள்ளார். ஆனால் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் வழக்கு பதிவு செய்ய மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து சுபாஷ் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனை சந்தித்த சௌந்தர்யா
தன் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்து தனது வாழ்க்கைக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ததற்காக நன்றிகளை தெரிவித்துள்ளார். மகளிர் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னால் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 15 நாளுக்கு முன்னாலே எஸ்பி ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் போட்டு கொடுத்ததுக்கு எஸ்பி பார்த்துட்டு உடனடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே நடவடிக்கை எடுத்து எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. எஸ்பி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பாஜக முன்னாள் நகர செயலாளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சூளை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலமாக அமைக்கப்பட்ட 448 வீடுகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக முன்னாள் நகர செயலாளர் நவீன்குமார் அந்த குடியிருப்புகளில் வீடு வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார். சோலை நகர் பகுதியை சேர்ந்த ஆனந்தி என்பவரிடம் வீடு வாங்கி தருவதாக பணம் வாங்கிவிட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் வீடும் வாங்கி தராமலும் பணத்தையும் திருப்பி தராமல் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஆனந்தி என்ற பெண் அவரிடம் பணத்தை திருப்பி தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு அவர் தராமல் தகாத வார்த்தைகளில் திட்டி தாக்கியுள்ளார். இதில் ஆனந்தி காயமடைந்த நிலையில் அவிநாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் 20க்கும் மேற்பட்டோருடன் சேர்ந்து அளித்த புகாரின் அடிப்படையில் அவிநாசி காவல்துறையினர் நவீன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒன்றிய அரசின் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ரகுபதி, மாநில குழு உறுப்பினர் சித்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் வேலூர் மாவட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் சங்கரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில தலைவர் இக்பால் மற்றும் திரளான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு பாஜக அரசின் வெறுப்பு அரசியலை கண்டித்தும் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புளோரிடா மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்தனர். அமெரிக்காவின் டல்லாஹஸ்ஸியில் உள்ள புளோரிடா மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் பீனிக்ஸ் இக்னர் என்ற வாலிபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். பொன்னேரியில் 390.74 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம், பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இஸ்லாமியர்களின் ஹஜ் பயணத்திற்கு ஒன்றிய அரசு துணை நிற்க வேண்டும், துரை வைகோ எம்பி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் விரைவில் தமிழ் வழி மருத்துவ கல்வி நடைமுறைக்கு வரும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது, அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. கோவையில் 26, 27ஆம் தேதிகளில் விஜய் தலைமையில் பூத் கமிட்டி மாநாடு, தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.